ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய், அத்தியாயம் 26. ஜோஷியர் குறித்து கொடுத்த நேரத்தில் பிரீத்திக்கும் குழந்தைக்கும் தலைக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு வீட்டிற்கு அழைத்தனர். அன்றைய அலைச்சலில் குழந்தை அழுது கொண்டே இருந்தான். பிரீத்தி எவ்வளவோ செய்தும் அவள் மகனின் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. குழந்தை அழுவதை பார்த்து இவளும் அழ ஆரம்பிக்க ஹரிஷ் தலைக்கு கை வைத்து உட்கார்ந்து விட்டான். அவனுக்கே கஷ்டமாக இருந்தது. அவன் அன்னையே அழைத்தவன், அம்மா பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க, அவன் தான் அலறானா, இவளும் கூட சேர்ந்து அலறா. நைட்டு 1 மணிக்கு அம்மாவும் மகனும் என்ன படுத்துற பாடு இருக்கே, ஏதாவது செய்யுங்கம்மா என்று கேட்க, வளர்மதியோ ஏண்டா என் பேரனை திட்டுற, அவளும் தான் என்ன செய்வா என்று சொல்லிக்கொண்டே பேரனை கையில் எடுத்து, அடடா தங்கம் எதுக்கு இப்படி அலறீங்க, உங்க அப்பா திட்டுறானா, அவனை நான் திட்டிட்டேன், நீங்க அழாம இருப்பீங்களா என்று மார்பு மீது போட்டு தட்டி கொடுத்து கொண்டே அறையில் நடந்தார். கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுகையை நிறுத்தி உறங்க ஆரம்பிக்கோ. பிரீத்திக்கு அப்போதுதான் அழுகை நின்றது. வளர்மதி குழந்தையை தொட்டிலே கிடத்தி அவர் மெதுவாக வெளியில் வந்து கதவை சாத்திவிட்டு சென்றார். ஹரிஷ் பெருமூச்சை வெளியேற்றி பிருத்வியை பார்த்து, இதுக்குத்தான் இப்படி அழுதியா, நீயும் அழுது அவனும் அழுது, ஏண்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழுதே தீரணும்னு ஏதாவது கோவில்ல வேண்டுதல் ஏதாவது வச்சிருக்கியா, எப்ப பாரு அழுதுகிட்டே இரு, ஏறிது இப்படி இருக்க என்று கேட்க, பிரீத்தியோ நான் ஒன்னும் அழல, நீங்களும் ஏதாவது சொல்லாதீங்க என்று சொல்லிக்கொண்டே கண்களை துடைத்தாள். அவள் பக்கத்தில் அமர்ந்தவன் அவன் கையை பிடித்து, ரிது அவன் குழந்தை, அவனுக்கு பேச தெரியாது, அதனால அவனோட உணர்வுகளை அழுக இல்லைன்னா சிரிப்புல தான் சொல்ல முடியும், அதுக்காக நீயும் அழுவியா, நீ அழுதா என்னால பார்க்க முடியலடி, அது உனக்கே புரியும் உள்ளவா, உனக்கே புரியுமா, அவன் அலறதை விட நீ அலறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, இனிமே எதுக்கும் அழாத ரிது, இனி நீ அழுதா நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் காரணம் யாரா இருந்தாலும் அதற்கான தண்டனை என்னையே சேரும், அதை ஞாபகத்துல வச்சுட்டு அழு என்று கூறினான். பிரீத்தி அவன் பேசுவதை கேட்டு அதிர்ந்து, இல்ல ரிஷி இனிமே நான் அழ மாட்டேன், அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க என அவளுடைய காதலை நிரூபித்தாள். ஹரிஷ் சரிடா தூங்கு, நானும் நாளைக்கு ஆபீஸ் போகணும் என்று சொல்லி அவள் அருகிலேயே படுத்து கொண்டான். ஆனால் மறந்தும் அவன் கை அவளை அணைக்கவில்லை. அதை உணர்ந்த பிரீத்தி மெல்ல அவன் பக்கமாக நகர்ந்து அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். ஹரிஷ் உடல் ஒரு நொடி சிலிர்த்தாலும் அவள் தலையை வருடிவிட்டு, தூங்குடா, குழந்தை முழிக்கிறதுக்குள்ள நீயும் தூங்கு என்று அவன் வருடலை தொடர்ந்தான். ஆனால் தலையை விட்டு 1 இன்ச் கூட அவன் கை கீழிறங்கவில்லை. 1 நாட்கள் செல்ல பிரீத்தியை ஊட்டிக்கு அழைத்து செல்லும் நாளும் வந்தது. அன்று காலை முதல் பிரீத்தி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே இருந்தாள். துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தவளை பார்த்த ஹரிஷ், எதுக்கடி இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க என்று கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றாள் பிரீத்தி. நான் என்னடி செய்யட்டும், அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருக்குல்ல, அதை நம்ம வீட்டுல தானே செய்ய முடியும், அதுக்கு சேர்த்துதான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், ஒரு 2 மாசம் இரு, அப்புறம் ஏதாவது சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன், என்னால மட்டும் எப்படி நீ இல்லாம இருக்க முடியும், அம்மா புரிஞ்சுக்குவாங்க என்றான். அவனுக்கும் சேர்த்தே. ஒரு வழியாக பிரீத்தியுடன் அவனும் சேர்ந்து எல்லோரும் ஊட்டிக்கு கிளம்பினார்கள். அங்கே மது பிரீத்தி ஹரிஷ் குழந்தையை நிக்க வைத்து ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தாள். பிரீத்தி ஹரிஷ் அறைக்கு சென்றாள். மகனை தொட்டிலில் போட்டுவிட்டு அவளும் குளித்து விட்டு வந்து படுத்து உறங்கினாள். ஹரிஷ் பிரணீஷிடம் பேசிவிட்டு உள்ளே வந்தவன் அவனுடைய கட்டிலில் மனைவி உறங்குவதை பார்த்தவன் மெல்ல அவள் அருகில் சென்று அவள் நெற்றி முடியை ஒதுக்கி விட்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, என்னடி செஞ்ச, இப்படி மாத்திட்டியே நீ, என் வாழ்க்கையே அழகா மாத்திட்ட என்று சொல்லிவிட்டு அவனும் குளித்து விட்டு வந்து மனைவியின் அருகில் படுத்து கொண்டான். இரவு உணவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்தே உண்டனர். உணவு முடித்து ஹரிஷ் கிளம்புவதாக சொல்ல பிரீத்தி திரும்பவும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். அவள் அறைக்கு சென்று விட ஹரிஷ் அவள் பின்னாடியே வந்தவன், ரிது என்னடா நீ இப்படி இருந்தா நான் எப்படி பெங்களூர் போறது என்று கேட்க, பிரீத்தியோ நாளைக்கு போலாம்ல ரிஷி, குழந்தை ரொம்ப தேடுவான் என்று சொன்னவள் நிறுத்தி தலையை குனிந்து கொண்டே, நானும் தான் என்று கூறினார். ஹரிஷ் அவள் அருகில் வந்தவன், ரிது உனக்கே தெரியும் நான் 1 மாதத்துக்கு மேல ஆபீஸ் ஒழுங்கா போகலடா, நிறைய வேலை இருக்கு, போயிட்டு ஃப்ரைடே நைட்டு வந்துடுறேனே என்று கேட்க,
ஒருவாறு அவளை சரி கட்டியவன் கிளம்ப எத்தனிக்க பிரீத்தி ரிஷி என்று மறுபடியும் கூப்பிட்டாள். அவன் என்ன என்பது போல் பார்க்க பிரீத்தி தயங்கி, ரிஷி அது நீங்க அந்த கீதா என்ன ஆனா என்று கேட்க, அவள் பேரை கேட்டதும் ஹரிஷ் உடல் இருக்க உயிரோட தான் இருக்கா என்றான். அருகில் வந்து அவன் கைகளை பிடித்தவள், ரிஷி அவளை விட்டுடுங்க, அந்த பாவம் நம்மளுக்கு வேண்டாம் என்று கூற, ஹரிஷ் அவளை பத்தி பேசாத இருந்தா நான் கிளம்புறேன் ரிது, தேவையில்லாத பேச்சுக்களை நான் பேசுவது எனக்கு நேர விரையும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து கிளம்பினான். பெங்களூர் வந்த ஹரிஷுக்கு வீடே வெறுமையாக இருந்தது. முன்னெல்லாம் பிரீத்தி அதிகமாக பேச மாட்டாள் என்றாலும் அவள் இருந்ததே அவனுக்கு நிறைவாக இருந்தது. இன்று அவள் வீட்டில் இல்லாமல் மனம் ஒரு மாதிரியாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் பிரீத்திக்கு போன் செய்தான். போனை பிரீத்தி எடுக்க நேரமானது. அந்த கொஞ்ச நேரமே அவனை கோபத்துக்கு உள்ளாக்கியது. கடைசி ரிங்கில் போனை எடுத்த பிரீத்தி ஹலோ சொல்லும் முன் ஹரிஷ், என்ன இது போன் எடுக்க இவ்வளவு நேரமா என்று கேட்க, இல்ல ரிஷி குழந்தை முடிச்சுக்குவான்னு சைலண்ட்ல போட்டுட்டு தூங்கிட்டேன், நீங்க வீட்டுக்கு போயாச்சா என்று கேட்க, வந்துட்டேன் ரிது, நீ இல்லாம வீடாவே இல்லடி, எப்படியாவது ஒரு மாசத்துல வந்துடுடி, அதுக்கும் மேல சத்தியமா என்னால முடியாது என்று கூற, என்ன ரிஷி என்ன சொல்லிட்டு நீங்களே எப்படி சொன்னா எப்படி, தெரியல ரிது, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ கான்ட் ஸ்டே ஹியர் எனிமோர் வித்தவுட் யூ. ரிஷி நீங்களும் இங்க வந்துடுங்களேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் என்று கேட்க, இல்லடா எனக்கு வேலை எங்க அதிகம், பட் முடிஞ்ச வர எப்படியும் ரொம்ப ஸ்டே பண்ணாம பாத்துக்கிறேன் என்று யோசித்து கொண்டே கூற, அவள் சற்று தயங்கி விட்டு சரி அப்புறம் என்று கேட்க, சரி விடு அந்த பேச்சையெல்லாம் விடு, குழந்தை தூங்கிட்டானா என்று கேட்க, அதெல்லாம் அப்பவே தூங்கிட்டான். ஹரிஷ் சற்று தயங்கி, ரிது உன்கிட்ட நான் பேசணும்டா, உன்னால இப்ப முடியுமா இல்ல தூக்கம் வருதா என்று கேட்க, சொல்லுங்க ரிஷி என்று கூறினார். ரிது உனக்கு என் மேல வெறுப்போ கோபமோ வரலையா, உன்கிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேனே, அதுவும் உன்னோட சம்பந்தம் இல்லாம உன்னை எடுத்துக்கிட்டேன்டி. ரிஷி எனக்கு உங்க மேல எவ்வளோ கோபம் வந்தது இல்ல, ஆனா சில நேரத்துல உங்க மேல வருத்தம் தான் இருந்தது. நம்ம காதலிக்கும் போது சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து செஞ்சீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதை மறந்துட்டீங்கன்னு ஒரு வருத்தம், அவ்வளவுதான். ஆனா ரிஷி நான் எப்போ உங்க மேல பைத்தியமா தான் இருந்திருக்கேன், நீங்களும் உங்களை அறியாமலேயே எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க, என்ன யாருக்காகவும் விட்டு கொடுத்தது கிடையாது. உங்களுக்கும் என் மேல இருந்த காதல் அப்படியேதான் இருந்திருக்கு, ஆனா கோபம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. எனக்கும் முதல்ல அது புரியல, அதன் வெளிப்பாடுதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களை பேசியது. சாரி ரிஷி. ரிது என்ன இது, நம்ம 2 பேருக்குள்ளும் இனிமே இந்த மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது. சரி அதை விட குழந்தைக்கு என்ன பேர் முடிவு பண்ணிருக்க? என்ன ரிஷி நான் முன்னாடியே சொன்னது மறந்து போச்சா, நான் ஞாபகப்படுத்தணுமா? என்ன இது என்ன சோதிச்சு பாக்குறியா? பிரணேஷ் தானே வச்ச? இல்ல பிரஜேஷ் என்று கூற, ஆமா, ஆனா ரிஷி உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல, சும்மா தான் கேட்டேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரிடா நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் என் மகன் எழுந்துட்டா உன்னை விட மாட்டான். அது என்னவோ சரிதான் ரிஷி, என்ன ரொம்பவும் படுத்துறான். என் மகன் என்ன மாதிரிடி, எப்போ நீ பக்கத்துல இருக்கணும்னு நினைப்போம். போதும் உங்க மகன் புராணம், இப்படியே பேசிட்டு இருந்தா அவன் முழிச்சுப்பான், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போனை வைக்கிறேன் என்று கூற, சரிடா விடிஞ்சதும் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் ஹரிஷ். என்ன விடு என்று கீதா கத்த அங்கிருந்த பெண் ஒருத்தி ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தாள். அந்த பெண் பார்க்க ஏதோ படத்தில் வரும் பொம்பளை ரவுடி மாதிரியான தோற்றத்தை கொண்டே இருந்தாள். அந்த பெண், இன்னடி சிலுப்புற, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, உன்னை தெரிஞ்சுக்கோ, இனிமே வாழ்நாள்ல நீ வெளி உலகத்தையே பார்க்க முடியாது, உன்னை அடைச்சு வைக்க அவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க. கீதாவோ நான் யாருன்னு தெரியாம ஏன் மேல கைய வைக்கிற, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான எல்லோரையும் கொல்லாம விட மாட்டேன், இந்த கீதா யாருன்னு உங்களுக்கு என்ன காட்டுறேன் என்று கத்தியவள் இன்னொரு அறையும் பெற்று சுருண்டு விழுந்து விட்டாள். கீதாவின் மனமோ எப்படி தப்பிச்சு செல்வது என்றே யோசித்துக் கொண்டே இருந்தது. ஹரிஷ் பிருத்விகா குழந்தைக்கு பேர் வைக்கும் விழா அன்று வளர்மதி ஊரையே அழைத்திருந்தார். பெங்களூரில் இருந்து பிரியங்கா, அரவிந்த், வாசுகி, ராமு, ராகவ், சாந்தியின் குழந்தை மற்றும் பிரித்திகா வேலை செய்த நிறுவனத்தின் MD விவேக் என எல்லோரும் வந்திருந்தனர்.
மயிர் கழுத்து நிற பட்டுப்புடவையில் மகனை கையில் வைத்துக் கொண்டு தேவதை போல் அமர்ந்திருந்தாள் பிருத்விகா. அவள் முகமோ சந்தோஷத்தில் மிளிர்ந்தது. அவள் பக்கத்தில் ஹரிஷ் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். ஐயர் நல்ல நேரத்தில் சில பூஜைகள் செய்து ஹரிஷிடம், உங்க குழந்தையோட காதுல 3 முறை தம்பதிகள் பெயரை சொல்லுங்கோ என்க. பிருத்வியும் ஹரிஷும் குழந்தையின் காதில் பிரஜீஷ் 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 என்று கூற எல்லோரும் கைத்தட்டினர். குழந்தையுடன் வளர்மதியுடன் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். பிரணீஷ் மது இருவரும் ஹரிஷ் பிரீத்தியை அணைத்து வாழ்த்து சொன்னார்கள். எல்லோரும் அவரவர் வாழ்த்துக்களை கூறினார்கள். பிரியங்கா அரவிந்த் இருவரும் குழந்தைக்கு தங்கத்தில் காப்பு வாங்கி கொடுத்தனர். எல்லோரும் குழந்தைக்கு பரிசு கொடுத்தனர். எல்லாம் முடிந்ததும் விவேக் ஹரிஷை பார்த்து, என்ன ஹரிஷ் சொல்லிடுங்க என்க. ஹரிஷ் சில பேப்பர்கள் அடங்கிய ஒரு கவரை பிரீத்தியிடம் நீட்டினான். பிரீத்தி விவேக் ஹரிஷ் இருவரையும் புரியாமல் பார்க்க, ஹரிஷ் பிரிச்சு பாரு ரிது என்று கூறினான். அதை வாங்கி பிரித்து பார்த்தவளுக்கு புரிந்தும் புரியாமலும் ஹரிஷையும் விவேக்கையும் பார்த்தாள். பின் ஹரிஷை பார்த்து, ரிஷி இது நான் என் பேர்ல எனக்கு எப்படி தெரியும் என்று உளர, ஹரிஷ் அவளை தோளோடு அணைத்தவன், என்ன இது சந்தோஷமா? மற்ற எல்லோரும் புரியாமல் நோக்கினர். எல்லோரையும் பார்த்த ஹரிஷ் கடைசியாக விவேக்கை பார்க்க, விவேக் பேச ஆரம்பித்தான். ரெட் டெக்கர்ஸ் என்ற என்னுடைய கம்பெனிக்கு 50% ஷேர் ஹோல்டர் மிஸ்ஸஸ் பிருத்விகா ஹரிஷ். அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல மட்டும் இருந்த எங்களுடைய கிளைய சவுத் இந்தியா முழுவதும் முக்கிய இடங்கள்ல தொடங்கி இருக்கோம். அதுக்கு பண உதவி முழுவதும் ஹரிஷ் தான் செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு தெரிஞ்ச பல பெரிய நிறுவனங்களுக்கு எங்களோட டிசைன்ஸ் அனுப்பி வச்சாரு. அதுல 8 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சில பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு. கடந்த 6 மாசத்துல 4 கிளைகளை தொடங்கி இருக்கோம். பிருத்விகாவை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் மாட்டர். ஆனா வரும் லாபத்துல சரி பாதி அவங்களுக்கும் உண்டு. எங்களோட நிறுவனத்துல பிருத்விகாவின் செயல்பாடுகள் இல்லாத நேரத்துல ஹரிஷ் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி முடிக்க, பிருத்வி நிலை மறந்து நின்றிருந்தாள். ஹரிஷின் தோளில் அப்படியே சாய்ந்தவள் அவன் சட்டையை பிடித்து, எனக்கு இதெல்லாம் வேணா ரிஷி, நீங்களும் விவேக்கும் பாத்துக்கோங்க, நான் எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்யறேனே என்றால் கலங்கிய குரலில். ஹரிஷ் அவள் தலையை வருடி, இல்லடா, இத நீதான் செய்யணும், அதுக்காக உடனே செய்ய சொல்லல. பிரஜீஷ் வளர்ந்ததும் செய், வீட்டுல இருந்தபடியே செய், விவேக் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உன்னுடைய திறமைய நீ வெளிக்கொண்டு வா. என்னுடைய ரிது பயந்து இருந்ததெல்லாம் போதும். அட்மின் பற்றி கவலைப்படாத, நானும் விவேக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். பிரியங்காவும் உனக்கு கைட் பண்ணுவா. இவ்ளோ பேர் இருக்க எதுக்கு பயப்படுற என்று தைரியமூட்ட பிரீத்தி ஒரு வழியாக தலையாட்டினாள். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.